ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் இந்த ஜூன் மாதம் வாக்குத்தத்த செய்திக்காக நம்ம கடந்து செல்வோம். இதற்காக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையிலும் இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக தயவாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நீர் என்னெல்லாம் பேச சித்தமா இருக்கிறீரோ எல்லா வார்த்தைகளும் இடைப்பட்டு கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்துவீராக. தடைகளை நீக்கி போடும், தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹalleluya ஆமென். சோ இந்த நாளில கடந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை பத்திரமா காப்பாற்றி வந்திருக்கிறார். மார்ச் மாதத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபையே. ஆமென். அன்பு பிள்ளைகளே, எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ விதமான சோதனைகள், எத்தனையோ விதமான காரியங்கள் இந்த உலகத்துல நடந்திருக்குது. சோ நம்மளுடைய தமிழ்நாட்டிலயும் நடந்திருக்கு, சென்னையில நடந்திருக்கு. எத்தனையோ விஷயத்துல நம்ம திரும்ப திரும்ப பேசினாலும் அது எல்லாத்தையும் கர்த்தர் கிருபையாய் தாண்ட செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வைரஸை குறித்து எவ்வளவா நம்ம பேசினாலும் அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாகவே இருக்கிறது. இந்த மாதம் வரைக்கும் அடியனுக்கும் என் வீட்டாருக்கும் ஆண்டவர் தாமே கிருபை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, சபையாராகிய உங்களுக்கும் கிருபை கொடுத்திருக்கிறார். யூடியூப் சேனல்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையை உங்களுக்கும் ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் கிருபை கொடுத்து காப்பாற்றி வைத்திருக்கிறார். ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் புதிய கிருபைகளோடு நம்மளை நடத்துவார். இம்மட்டும் நடத்தின தெய்வம் இனியும் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம தேவ செய்தியை கேட்போம். நிச்சயமா இந்த வசனத்தின் மூலமா கர்த்தர் உங்களோடு பேச வல்லவராய் இருக்கிறார். இப்போதும் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. முன்னையும் கைவிடல, இப்பவும் கைவிடல, இனி வரும் நாட்களும் கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அன்பு பிள்ளையே, நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு நான் எந்த சூழ்நிலையும் நான் விட்டு விலக மாட்டேன். பாருங்க, வசனத்தின்படி பாருங்க, வசனம் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அச்சாரமே. வசனம் இல்ல ஒரு கிறிஸ்தவர்களால வாழ முடியாது. ஏன்னா அந்த வசனம் தான் ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நம்மளை விடுதலையாக்குகிறதும் வசனம் தான். நம்மளை வழி நடத்துகிறதும் வசனம் தான். நம்மளை ஆசீர்வதிக்கிறதும் வசனம் தான். ஆமென். இந்த மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். தைரியமா இருங்க. இம்மட்டும் 3 வேளையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் போஷித்து ஆசீர்வதிச்சது போல வரும் நாட்களிலும் அப்படியே ஆசீர்வதித்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அந்த வசனத்தினுடைய முடிவுல நம்ம பார்த்தோம்னா கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, நம்மளுடைய தாய் தகப்பன் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்துல முக்கியமான உறவு எது அப்படின்னா, நாம பிறந்ததுக்கு எந்த வழியில வரணும், அந்த தாய் தகப்பன் மூலமா நம்ம கடந்து வருகிறோம். ஒரு பிள்ளைகளாக இருக்கிற நாம அந்த தாய் தகப்பனுடைய அன்பு இல்லாமல் போனாலோ, அவருடைய அரவணைப்பு இல்லாமல் போனாலோ, அவர்கள் மூலமா வருகிற ஆசீர்வாதம் ஒருவேளை உங்களுக்கு இல்லாமல் போகலாம், இல்ல அவர்கள் உங்களை சேர்த்துக் கொள்ளாமே போகலாம். அந்த இடத்துல அந்த வசனம் சொல்லுகிறது, தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார். இந்த நாள்ல சொல்லுகிறார், நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை நம்பிக்கையான வார்த்தைகள் பாருங்க. உண்மையாகவே இந்த வசனத்தை ஊர்ஜிதமா என்னால சொல்ல முடியும். என்னால் வரைக்கும் என்னை வழி நடத்தின ரட்சகராகிய கர்த்தருக்கு முன்பாக நான் சாட்சியாக இருக்கிறேன். பாருங்க, கடந்த நாட்களை காட்டிலும் இந்த நாளாகட்டும் வருகிற நாட்களாகட்டும் ஒரு தைரியமாக என்னால் நிற்க முடிகிறது என்றால் கர்த்தர் முன்னமும் கைவிடல, இப்பவுமே என்ன கைவிடல, வரும் நாட்களும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த வசனம் சொல்லுது, தாய் தகப்பன் என்னை கைவிட்டாலும், முக்கியமான உறவு அந்த உறவே என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் என்னை விட்டு விலக மாட்டார். அவர் என் கூடவே இருப்பார். ஆகையால் நீங்க பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆகையால நீங்க எதுக்குன்னா எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏன் ஆண்டவர் கைவிட மாட்டார் இவ்வளவு ஊர்ஜிதமா சொல்றாருன்னா, அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அவர் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை. அவரு தம் பிள்ளைகளை எப்படி சொல்லுங்கன்னா, தாயின் கர்ப்பத்துல உருவாகும் முன்பு அறிந்தவர் சொல்லுகிறார். தாயின் கர்ப்பத்துல உருவாகும் முன்பே நம்மை முன்குறித்தவர் சொல்லுகிறார். நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்த நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். வாசிப்போம் அந்த வசனங்களை. ஏசாயா 43:1 வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். ஏன் கைவிட மாட்டேன் அவர் சொல்றாரு பாருங்க.
நீ பயப்படாத, உன்னை உருவாக்கின தகப்பன் நான் சொல்றேன், நீ வந்து நான் உன்னை மீட்டு கொண்டேன், என் ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளைப்பா, நான் ஒரு நாளும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா. தேவ செய்தி கேட்கிற அருமையான பிள்ளையே, இது தீர்க்க தரிசனமா கூட இருக்கலாம். எனக்கு யார் இருக்கா அப்படின்னு நீ நினைக்காத. கர்த்தராகிய இயேசு உனக்காக இருக்கிறார், உன்னை மீட்டு கொண்டவர். ஒருவேளை பாவத்துல இருந்திருப்ப, கடந்த நாட்கள்ல ஆண்டவர் உன்னை மீட்டு எடுத்திருப்பார். இந்த வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டெடுத்த தெய்வம் அல்லவா, நான் உன் கூடவே இருக்கிறேன். ஆமென். சொல்லி கலங்காத, நான் உன்னை கைவிடுவதற்காக அல்ல, உன்னை சேர்த்து கொண்டிருக்கிறேன். அதுதான் அந்த வசனத்தை சொல்லுகிறேன். நான் உன்னை மீட்டு கொண்ட, நீ என்னுடைய பிள்ளை. நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னா நிச்சயமா இப்ப பாருங்க, ஒரு வீட்டுல தாய் தகப்பன் பிள்ளைங்க இருக்காங்க. இப்ப பிள்ளைங்களுக்கு என்ன தேவை? பிள்ளைங்களுக்கு பர்த்டே வந்தாலோ, பிள்ளைங்களுக்கு தேவையான இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னாலோ, பிள்ளைங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும்னாலோ நம்ம என்ன பண்ணுவோம்? சோ அந்த தாய் தகப்பன் பார்த்து என் பொண்ணுக்கு இது தேவை, என் பையனுக்கு இது தேவை அப்படின்னு ஒன்னொன்னா பார்த்து பார்த்து நம்ம வாங்கிருப்போம். சாதாரண இந்த உலகத்துல இருக்கிற தாய்மார்களே தகப்பன்மார்களே தன் பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை செய்யணும்னு அறிந்திருக்கும் போது நம்முடைய பரமபிதா உங்களுக்கு வேண்டியவர்களை செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. பாருங்க, அவர் அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன், நீ என்னுடைய பிள்ளை, உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன வேணும், இந்த டைம்ல உனக்கு என்ன வேணும், உனக்கு எந்த உறவு வேணும், எந்த வழி வேணும், என்ன ஆசீர்வாதம் வேணும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு அறிந்திருக்கிறாரா? சொன்ன, நீ என் பொண்ணுமா, என் பையன், உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. அதுதான் மத்தியில ரொம்ப அழகா இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஆகையால நீ கவலைப்படாத. ஹல்லேலூயா. உன்னை உருவாக்கினவர் நான் தானே, நீ கவலைப்படாத. உன்னை உண்டாக்கினவர் நான் தானே, நீ கவலைப்படாத. என்ன வேணுமோ அதை நான் செய்ய வல்லவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. சாதாரண தாய் தகப்பனே நல்ல ஈவை கொடுக்கும் போது பரமபிதா கொடுக்க மாட்டாரா? அவர் தருவார். அதுதான் அந்த வசனத்துல, இன்னும் வசனத்தை வாசித்தோம் என்றால் தெரியும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதீங்க. ஆண்டவரே, இந்த மாதம் வந்து எனக்கு வேலை இருக்குமா இருக்காதா, இல்ல எங்களுக்கு இந்த சம்பவம் நடக்குமா நடக்காதா, நான் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா, எல்லாம் ஒழுங்கா போகுமா போவாதா, நாங்க என்ன சாப்பிடுவோம், என்ன வருமானம் இருக்கு, இது மேற்கொண்டு எப்படி போகும், எல்லாம் ஒரு குழப்பத்தோட இருக்கு. ஆண்டவர் இந்த மாதம் எப்படி சந்திப்பாரு, ஒரு பயத்தோட இருக்குது. நான் பயத்தோட தான் திரும்பி போறேன். ஆனா எனக்கு பலவிதமான யோசனைகள் வருகிறது. ஆண்டவர் எப்படி நடத்துவார், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு பயந்துட்டு இருக்கியா? ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீ என்னத்தை உண்போ, நீ என்ன சாப்பிடணும்ன்றத நீ நினைக்கவே நினைக்காத, என்ன உடுத்துவோன்னு நீ நினைக்காத. ஏன்னா ரட்சகருடைய பிள்ளை நீ. ஹல்லேலூயா. பரலோக ராஜனுடைய பிள்ளை நீ. ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். அதுதான் அந்த வசனம் சொல்லுது, கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, இன்னும் தெளிவா சொல்லணும்னா மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல வசனத்தை சொல்லுது, அடக்கலாம் குருவிலை குறித்து ஒரு வசனம் நமக்கு, வேதம் நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, 10ஆம் அதிகாரம் 30ல இருந்து 32 வரைக்கும் வாசிப்போம். உங்கள் தலையில் உள்ள மயிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இப்ப இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நம் தலையின் மயிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு மேல் வசனம் 29வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, சோ அதை காட்டிலும் நீங்கள் ரொம்ப விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அது சித்தம் இல்லாமல், உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவர்கள் ஒன்றிலும் தரையில விழாது. அடைக்கலான் குருவியே தேவ சித்தம் இல்லாம கீழே விழாதுன்னா அவைகளை காட்டிலும் விசேஷமானவர்கள் நீங்க. உங்கள் தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியும் நான் எண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஆகையால நீ பயப்படாதிருங்கள். உங்க இருதயம் கலங்க வேண்டாம், உங்க இருதயம் கலங்க வேண்டாம். வசனம் சொல்லு, நீங்கள் விசேஷமானவர்கள். இந்த விசேஷமான பிள்ளைகளா இருக்கும்போது பலவிதமான யோசனைகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. சீயோன் குமாரத்தை பத்தி வேதம் சொல்லுகிறது, அவ எப்பேற்பட்டவளாகனா எப்ப பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசிக்கிட்டே இருக்கிற பிள்ளையா இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போம். சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சீயோனுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு டவுட். இந்த வேளையில அருமையான சகோதரியே, ஆண்டவர் எத்தனையோ முறை வசனங்களை உன் இடத்துல சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எந்த சூழ்நிலை எடுத்தாலும் ஒரு டவுட். இல்ல, ஆண்டவர் என்ன கைவிட்டார், எங்க வீட்டுல என்ன வந்து இந்த சூழ்நிலையில தள்ளிட்டார், எங்க வீட்டுல வந்து இப்படி நடந்துருச்சு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரு சீயோனுடைய வார்த்தை மாறிக்கொண்டே இருக்கிறது. அன்பு பிள்ளையே, ஒரு காலம் கர்த்தர் உன்னை கைவிடவில்லை என்பதை நீ மறந்துடாத. ஹல்லேலூயா. யார் மறந்தாலும் கர்த்தர் உன்னை மறக்கிறவர் அல்ல, கை விடுகிறவர் அல்ல. அதுக்குதான்
வசனம் மேல் வசனம் சொல்லுகிறது. 15வது வசனம் பார்க்கிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்களே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆரம்பத்துல ஒரு வசனம், தாய் தகப்பன் மறந்தாலும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னாரு. ஆண்டவர் வசனத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார், உன்னை அரவணைத்துக் கொண்டே இருக்கிறார், உன் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கைவிடல. எத்தனையோ முறை நாம தான் விலகி ஓடி போயிடுறோம். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு அருமையான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன் பாருங்க. ஒரு பிள்ளை ஒரு தகப்பன் கையை பிடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு பெரிய லாரி வருது. அந்த லாரி வந்து ஐயோட்டு ஓடும் போது அப்பா கையை விட்டுட்டு ஓடிடும். ஆமென். அந்த இடத்துல நீயும் நானும் இருந்தா அப்படிதான் பண்ணுவோம். ஆனா அப்பா நம்ம கையை பிடிச்சிருந்தாருன்னா, அப்பா நம்ம கையை பிடிச்சிட்டு வராரு, திருப்பி அந்த இடத்துல லாரி வருது. லாரி வரும்போது என்ன பண்ணுவார்? அப்பா விட்டுட்டு ஓடிடுவாரா? இல்ல, அந்த குழந்தையை தூக்கிட்டு ஆண்டவர் போவார். ஹல்லேலூயா. அந்த தகப்பன் தான் உங்க கூட இருக்கிறார். எத்தனையோ முறை நீ நினையாத நேரங்கள்ல எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் கைவிடலையே, இனி வரும் நாளெல்லாம் கைவிட்டுவாரா? ஆனா சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கேட்கிறவங்க காதுபட ஆண்டவர் என்ன கைவிட்டார், ஆண்டவர் என்ன விட்டுட்டார் அப்படின்னு சொல்லாதீங்க. கர்த்தர் கைவிடவே இல்லை. என்றென்றைக்கும் கைவிடாதவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் என்றென்றைக்கும் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, விசுவாசத்தோடு இந்த பிரசங்கத்தை கேளு. இந்த மாதம் நிச்சயமாய் அவர் உன்னிடத்துல இருக்கிறதை நீ உணரதான் போகிறாய். ஆண்டவருக்கு செய்யற அற்புதங்களை உன் கண்ணால நீ பார்த்து சாட்சி சொல்லதான் போகிறீர்கள். விசுவாசத்தோட பயணிகள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், சங்கீதம் 33:18-19 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன வசனம் சொல்லுகிறது பாருங்க. மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி காத்திருந்து பயத்தோடு பக்தியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த மாதம் ஆண்டவர் எல்லா மரணத்திலிருந்தும் எல்லா நாச மோசங்களிலிருந்தும் காப்பாற்றுகிறேன் என்று சொல்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறது, அவர்களை உயிரோட காக்கவும் ஆண்டவர் நோக்கமா இருக்கிறார். ஆமென். தம்முடைய பிள்ளைகள் தம்மை நோக்கி பார்க்கிற, தமக்கு பயந்து இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒருபொழுதும் கைவிடுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நோக்கமா இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? என் பிள்ளைகளை மரணத்திலிருந்து காப்பாற்றணும், என் பிள்ளைகளை பஞ்சத்திலிருந்து காப்பாற்றணும். ஹல்லேலூயா. இந்த கொரோனா நாட்களில பாக்குறோம் பாருங்க, பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள். டிவி ஆன் பண்ணா போதும் ஒரே மரண செய்தி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு பயம், அங்க வந்துருச்சு இங்க வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டே இருக்கிறாங்க. நீங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க. உங்களை பத்திரமாய் காப்பாற்றும்படி உங்களை ஆண்டவர் கைவிடாமல் உங்க கூடவே இருந்து வழி நடத்துவார். அதான் சொல்ல, மரணத்திலிருந்து காப்பாற்ற அவர் ரெடியா இருக்கிறார். நீ எதை குறித்து பயப்படாதீங்க. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஐயோ எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ஃபீவரா இருக்கு, நான் இப்படி ஆயிடுவேணும்ன்ற பயத்துல இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உயிரோடு காப்பாற்ற ஆண்டவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அடுத்த வசனத்துல பாக்குறோம், பஞ்சத்துல அவர்களை உயிரோட காப்பாற்றுவேன். சோ பஞ்ச காலம், உலகம் முழுவதும் பஞ்சமா இருக்கலாம். சோ எதுவுமே கிடைக்காம இருக்கலாம், வேலைக்கு போகாத சூழ்நிலையில இருக்கலாம், வருமானம் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் உங்களை பத்திரமாய் காப்பாற்றுவார். இதே மாதிரி சூழ்நிலை நம்ம இப்பதான் இந்த பிரச்சனையை அனுபவிக்கிறோம் இல்ல, பழைய ஏற்பாட்டில இருந்து இது நிறைய காரியங்கள் பஞ்சத்துல இஸ்ரவேல் ஜனங்களும் மற்ற எல்லாருமே இது அனுபவித்த ஒரு காரியம் தான். ஹல்லேலூயா. ஆனா பஞ்ச காலம் வரும்போதெல்லாம் தம் பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஆதியாகமத்துல ஒரு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 45:6 வாசிச்சோம் என்றால், பஞ்ச காலத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா வாசிப்போம். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாம பஞ்சம் இருக்கும். இது யோசேப்பினுடைய காலகட்டத்துல எகிப்தில் இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது. இதை குறித்து பார்க்கணும்னா, அன்றைக்கு உழவும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, எந்த ஒரு வேலையும் இல்ல, பஞ்சம், ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று என்று 43:1 வசனம் சொல்கிறது. தேசத்துல அன்றைய தினத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பேற்பட்ட கொடிய பஞ்சத்திலையும் யோசேப்பை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றினார். அருமையான பிள்ளையே, இந்த 1ஆம் தேதி பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, சோ நீ பயப்படாத, நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கிற, எப்படி வரும் நீ கலங்காத. கர்த்தர் உன்னை எல்லா காரியங்களிலும் பத்திரமா உன்னை காப்பாற்றுவார். இந்த பஞ்ச நாட்களிலும் ஆண்டவர் உன்னை தேவைகளை சந்தித்து உன்னை போஷித்து உன்னை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். வசனம் சொல்ற இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தினத்துல எப்படி காப்பாற்றினாரோ அதே போல ஆண்டவருக்கு பயந்து தினந்தோறும் ஜெபித்து ஆண்டவரே எங்களை காப்பாற்று என்று சொல்லுகிற அருமையான பிள்ளையே, உன்னையும் உன் வீட்டையும் உன்னை கொண்டு ஆண்டவர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ கலங்காதீங்க, பயப்படாதீங்க, திகையாதீங்க. ரட்சகராக இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம், சாமுவேல் 12:22 வசனத்துல சொல்கிறது, தம்முடைய சொந்த ஜனமாகிய வாசிப்போம்,
கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். தம்முடைய ஜனங்களை அவர் கைவிட மாட்டார். சொந்த ஜனங்கள் நீங்க, உங்களை காப்பாற்றுவதில் அவர் குறியா இருக்கிறார். அதுதான் நம்ம ஆரம்பத்துல வாசிச்சது போல அவர் உங்களை எப்படி நடத்துவேன் என்று சொன்னாரா. சோ இந்த மரணம் எந்த வாசனையும் இராதபடிக்கு பஞ்ச நாட்கள்ல உயிரோடு காப்பாற்றும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நீ சொந்த ஜனம், ஏனென்றால் நீ தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். தேவாதி தேவன் உன்னோடு இருக்கிறார் என்றதை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் வேற யார ஆண்டவர் வந்து காப்பாற்ற சித்தமா இருக்கிறார், ஆண்டவர் கைவிடாமல் ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம் என்றால் யோவான் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவே இந்த வசனத்துல ரொம்ப அழகாய் தன்னை சொல்லுவார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் உண்மையாகவே எத்தனையோ நாட்கள் அடியனை தேற்றிருக்கிறது. ஆமென். நான் கடந்து வந்த பயணத்துல, கடந்து வந்த வாழ்க்கை நாட்களில எத்தனையோ சூழ்நிலை தனிமையாக்கப்படும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய இந்த வார்த்தையோடு என்னோடு கூட பேசியிருக்கிறார். ஒத்த வார்த்தையா இருந்தாலும் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எத்தனையோ கண்ணீர் அப்படியா வரும். ஆண்டவரே நான் தனிமையாக்கப்பட்டேனே, ஆண்டவரே நான் இப்படியா சோதனைக்குள்ளாய் மாறி இருக்கிறேனே, எனக்கென்று எதுவுமே இல்லையே என்று கலங்கி கலங்கி திகைத்து அமைந்திருக்கும் போது ஆண்டவர் சத்தம் அழகாய் கேட்கும். ஆண்டவர் அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் உன்னை விட மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த தெய்வம் உன்னை விட மாட்டார். ஆமென். வசனம் சொல்லுகிறது, நம்ம மேற்கொண்டு வசனத்தை பார்ப்போம். ஆண்டவர் திக்கற்றவருடைய பிள்ளைகள் ஜெபத்தை அவர் கேட்கிறவர். ஆமென். ஜெபத்தை கேட்பார். என் கண்ணீரை கண்டார், என் ஜெபத்தை கேட்டார். உன் கண்ணீரை கண்டு உன் ஜெபத்தை கேட்பார். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 102:16. திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமலும் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அலட்சியம் பண்ணுகிற தெய்வம் அல்ல. திக்கற்றவர்களுக்கு என்று ஒரு வழி, தனி வழி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வழிநடத்துல வித்தியாசம் தெரியுங்களா? இந்த ஊர் உலகத்துல இருக்கிறவங்க திக்கற்றவர்களை கண்டுக்கவே மாட்டாங்க. விதவைகளாகட்டும், திக்கற்றவர்களாகட்டும், கைவிடப்பட்டவர்களாகட்டும் யாருமே பார்க்க மாட்டாங்க. நல்ல செல்வந்தர்களா, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்களா, நாலு காசு நமக்கு கேட்டா கொடுக்குறாங்களா, அப்படின்னா மட்டும்தான் கிட்ட இருப்பாங்க. ஆனா எதுவுமே இல்ல அப்படின்ற சூழ்நிலையில அப்படியே திக்கற்ற பிள்ளைகளை அப்படியே விட்டுருவாங்க, யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா அப்படி இல்ல. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வேதத்துல திக்கற்றவர்களுக்காகவே, விசேஷமா என்னை போன்றவர்களுக்காகவே ஆண்டவர் அநேக வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். வாசிப்போம். உபாகமம் 24ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல ரொம்ப அழகாய் சொல்லுவார், திக்கற்றவர்களை கண்டாலோ விதவைகளை கண்டாலோ நீ பண்ண வேண்டிய விதம் இதுதான் என்று சொல்லுவார். வாசிப்போம். நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். உன் தேவனாகி கர்த்தர் உன் கை பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆஸ்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவிக்கும் விட்டு விடுவாயாக. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, உபாகமத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் மறதியா ஒருவேளை ஒரு பொருளை நீங்க வச்சுட்டு வந்தாலோ அது எடுக்க திரும்பி போகாதீங்க. ஒருவேளை ஏன்னா நம்ம ஒருவேளை நம்ம மறந்துட்டோம் விட்டுட்டோம்னா அதை நீங்க எடுக்காதீங்க. அது வரும் நாட்களில் யாருக்கு பயன்படும் என்று சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய எந்த விஷயமும் வந்து வீணா போகாது, நஷ்டம் அடையாது. நீ எதையும் குறித்து கவலைப்படாத. ஏன்னா நீ விட்டு வந்தது யாருக்கு திரும்ப பயன்படுது? வசனம் சொல்லுகிறது, பரதேசிகளுக்கு. அதை நீ மறந்த, நீ விட்ட, நீ வந்து பிரயாசப்பட்ட ஒரு பணமா இருக்கட்டும், ஒரு பொருளா இருக்கட்டும், ஏதோ உன்னை விட்டு மிஸ் ஆகி போயிருந்துச்சுன்னா கவலைப்படாத. அது ஆண்டவர் அதை யூஸ் பண்ணத்தக்கதாக வைத்திருக்கிறார். அதுதான் அவர் சொல்லுகிறாரு, அது பரதேசிகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் அதை வைத்திருக்கிறார். இதை குறித்து நான் வாசிக்கும் போது ஒரு சம்பவத்தை ஆண்டவர் காண்பித்தார். அருமையான வேத வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ரூத்தை குறித்து காண்பித்தார். ஒரு பரதேசியாக மோவாபி தேசத்திலிருந்து ஒரு விதவையாக அவள் கடந்து வருகிறார். அவள் கடந்து வரும்பொழுது தன் மாமியாரோடு கூட அவள் வருகிறார். பாருங்க, அதை வாசிப்போம். ரூத் 1:16 வசனத்தை வாசிப்போம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமலும் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அருமையா இந்த வசனத்தை பார்க்கிறோம். இல்ல, உண்மையுள்ள தெய்வத்துக்கிட்ட வந்துட்டேன், நான் மறுபடியும் போக மாட்டேன் என்று. ஹல்லேலூயா. இப்ப அவ எப்படிப்பட்டவனா? கணவர் இல்ல, திக்கற்ற நிலைமை, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, என்ன பண்ணுவதுன்னு தெரியல. மாமியார் மருமக 2 பேர் நிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த இடத்துல போவாசுடைய வயல்வெளிக்கு போகும்போது அருமையான வசனம், போவாஸ் வந்து இந்த ரூத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுவார். என்னன்னா 8வது வசனம் வாசிப்போம். 2:8.
அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த வயல்ல வேலை செய்றவங்க கிட்ட அவர் முன்னாடியே சொல்வார். 6வது வசனம் 7வது வசனத்தெல்லாம் நம்ம வாசிச்சோம்னா அந்த 7வது வசனத்துல சொல்லுது, அறுக்கிறவர்களை பார்த்து நீங்க அறுத்து அந்த கட்டுகளை கட்டி எடுத்துட்டு போகும்போது வழியெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கிட்டு போங்க, ஏன்னா பின்னாடி ரூத் அதை எடுக்கிறதுக்காக வருவா. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு எஜமானனுக்கு அந்த இடத்துல அந்த தானியத்தை எடுக்க வந்த ரூத் மீது ஒரு கிருபை கிடைக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் அப்படிதான். சோ ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் ஏதாவது ஒரு வழியை வைத்திருப்பார். ஏதாவது ஒரு காரியம் உங்க வீட்டு பக்கத்துல ஆண்டவர் ஏற்பாடு பண்ணிருப்பார். பஞ்சத்துல ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஐயோ எங்களுக்கு வீட்டுல யாருமே இல்லையே, ஐயோ என்னை பாத்துக்க ஆள் இல்லையே, என் கணவர் இல்லையே, என் மனைவி இல்லையே, எனக்கு இவங்க பாத்துக்கலையே, எங்க அம்மா இல்லையே, நீ கவலைப்படாத, கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். பாருங்க, போவாஸ் யாரோ எங்கேயோ இருந்தாருன்னு நினைச்சோம். அந்த போவாஸ் ரூத்துக்காக இறங்கி வந்து அந்த வேலைக்காட்ட சொல்லிட்டு ஒரு கட்டளை கொடுத்துட்டாரு, நீங்க வழியெல்லாம் எதையும் எடுக்காதீங்க, அவ எடுத்துப்பா, அவள் தேவைகள் இருக்கு அப்படின்ட்டு ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். வறட்சியான காலங்களில் ஒரு வழி வருகிறது. வறட்சி, வெறுமை, தனிமையாக்கப்பட்டு விதவையா இருக்கிறவர்களுக்கு வழி கிடைக்கிறது. கர்த்தர் கொடுக்கிறார், போஷிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இதை குறித்து நான் தொடர்ந்து யோசிக்கும் போது ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளை அவர் விடுகிறதே இல்லை. பாருங்க, மோவாபிய பெண் அவளை விடவே இல்லை. இதே போல ஆகாரை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமத்துல ஆகாரையும் விடவே இல்லை. அந்த பிள்ளையை எகிப்து பிள்ளையா இருந்தா கூட ஆனாலும் அங்கே ஆண்டவர் அவளை விடவே இல்லை. அந்த பிள்ளையும் கண்ணீரோடு அழுகிறார். தன் பிள்ளை சாகுறதை பார்க்க முடியாதுன்ட்டு ஓரமா போய் பயங்கரமா அழுகிறா. கட்ட புருஷன் வெளியில அனுப்பிச்சுட்டான், குழந்தையோட வெளியில வந்துட்டு அந்த குழந்தை சாகுறத பார்த்து தவிக்கிறா. ஹல்லேலூயா. ஐயோ என் பிள்ளை சாகுதே, தண்ணி இல்லாம சாகுதே, நாங்க இப்படியா இருக்கணும். ஆனா ஆண்டவர் அங்கேயும் விடல. திக்கற்ற பிள்ளைக்கு கர்த்தர் தான் துணையா இருந்தார். ஆபிரகாம் காப்பாற்ற வேண்டிய மனைவி காப்பாற்றல, ஆனா கர்த்தர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளையை அழைத்து ஆண்டவர் சொல்றார், பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார், அவனை பெரிய ஜாதியாய் மாற்றுவார் என்று சொல்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார். ஹல்லேலூயா. இயேசு சொன்னாரே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று, என்னை விடவில்லை, உங்களையும் விட மாட்டார். ஹல்லேலூயா. ரூத்தை விடாதபடிக்கு போவாசை அனுப்பினது போல ஆண்டவர் இந்த வேளையில ஆகாருக்கு ஆண்டவர் தண்ணீர் ஊற்றை கொடுத்தது போல ஏதோ ஒரு வகையில உங்களை போஷித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் திக்கற்றவர்களாக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அதுக்குதான் ஆரம்பத்துல நம்ம சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். அவர்கள் நிலையில நின்று எப்படியெல்லாம் கர்த்தரை பார்க்கிறீங்களோ அப்படியெல்லாம் அவர் இறங்கி வந்து உனக்கு உதவி செய்கிற தகப்பனாய் இருக்கிறார். அவர் உங்களை ஒரு பொழுதும் விட மாட்டார். ஹல்லேலூயா. இருந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பு ரட்சகா, இந்த அருமையான ஆண்டவரே, காலை வேளையிலும் இந்த 1ஆம் தேதி உடைய சமூகத்துக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படியே ஆண்டவரே, நீர் கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். இம்மட்டும் நடத்தினவர் இனி நடத்த போகிறேன். அந்த அதிசயமான சாட்சிகள் நாங்கள் கேட்க போகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே பஞ்ச காலத்திலும் ஆண்டவரே உயிரோடு காப்பாற்றி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவேன் என்று சொன்ன தெய்வம் அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். திக்கற்றவர்களாக உன்னை விட மாட்டேன் என்று சொன்னவர் நிச்சயமாகவே விட மாட்டீர். எல்லா ஆசீர்வாதத்திலும் அபிஷேகத்திலும் போஷித்து என் பிள்ளைகளை பத்திரமா நடத்த போகிறேன். அதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இந்த வேளையில் யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒவ்வொரு தனிப்பட்ட பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் நீர் நடத்துகிற ஆண்டவரே ஆச்சரியமான வழிகளில் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சாட்சியா நிற்க போகிறார்கள். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொண்டு வழி நடத்தும். எந்த நாசம் மோசமோ எந்த பொல்லாத கிரியைகளோ ஆண்டவரே அப்பா என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அணுகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதி இயேசுவின் நேற்று நாமத்தினாலே என்னுடைய ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Praise the Lord. God bless you.